ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் லக்கி வேர்ல்ட். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு. இன்றைக்கி வந்து மத்தி மீன் அம்மா நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரையாக வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் வெங்காயம், கருவேப்பிலை, அது போக வந்து வரமிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வணக்கி எடுத்துட்டாங்க. இது எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மல்லி இருக்குது இல்லைங்களா, அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் போட்டாங்க. அது ப்ளஸ் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கிளறிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து அரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் ப்ளஸ் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதையெல்லாம் வந்து வணக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தனித்தனியாக வணக்கி எடுத்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து ரெடியான மசாலா இருக்குல்ல, அதை ஊற்றி அம்மா வந்து இதில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஊற்றி அம்மா வந்து அவங்க சின்ன வயசில் மீன் சாப்பிட்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். நல்லா மசாலா இது பண்ணி வச்சாங்க. இந்த பக்கம் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தாங்க. புளி கரைச்சலும் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக கெட்டியாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டாங்க. உப்பு பார்த்தாங்க, உப்பு போடணும்னு சொல்லி உப்பு போட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளி கரைச்சலும் வந்து ஊற்றணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் புளி கரைச்சல் ஊற்றினதுக்கப்புறம் மிளகாத்தூள் பத்தலை அப்படின்னு சொல்லி மிளகாத்தூள் போட்டாங்க. அப்புறம் மீன் கழுவி வச்சிருந்த மீனையும் போட்டு நல்லா கொதிக்கும்போது போட்டு இறக்கி வச்சுட்டாங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இட்லி மீன் குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.